லேப்டாப்ல ரிலையபிலிட்டி என்னன்னு காட்டவா? காட்டுறேன். இப்படி பீஸா கிடக்குறாங்களே, இந்த லேப்டாப்போட பேரு வந்து டெல் ஸ்டூடியோ 1558, லான்ச் ஆன இயர் 2010. நீ என்ன சொல்ற? ரிலையபிலிட்டினா இதுதான். இந்த லேப்டாப்போட மதர் போர்டை பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ மோரோவலி நியூ போர்டு மாதிரி இருக்கு, ரஸ்டிங்கோ ஃபங்கசிங் அந்த மாதிரி எதுவுமே இல்ல. இந்த லேப்டாப் வந்து கடந்த 8 வருஷமா எங்க சர்வீஸ் வந்துட்டு இருக்குது. ஸோ நாங்க மெயின் சர்வீஸ் மட்டும் பண்ணுவோம். இந்த இன்பிட்வீன் டைம்ல ஒரு 3 தடவை பேட்டரி மாத்திருக்கோம். இப்போ இந்த லேப்டாப் கம்ப்ளீட்டா அசெம்பிள் பண்ணி செக் பண்ணிடலாம். இந்த லேப்டாப் இத்தனை வருஷம் வரதுக்கான காரணம் நான் ஃபீல் பண்றது இவ்வளவு ஸ்க்ரூஸ் தான். நம்ம லேப்டாப் எல்லா ஸ்க்ரூவையும் ப்ராப்பரா போட்டு ஃபிட் பண்ணியாச்சு. ஒரு காமினி பார்த்துருவோம். ஸோ லேப்டாப் ஆன் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த லேப்டாப் வாங்கினது 2010. இதோட காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 35,000 ரூபா. ஸோ நம்மகிட்ட 8 இயர்ஸ் சர்வீஸ் பண்ண காஸ்ட், 3 தடவை பேட்டரி மாத்தினது, வந்தது போனது இதெல்லாம் சேர்த்தீங்கன்னா ஒரு 50,000 ரூபா ஆகுதுன்னு வச்சுக்கோங்க மேக்ஸிமம். ஸோ 50,000 டிவைடட் பை 15 இயர்ஸ் போட்டீங்கன்னா வருஷத்துக்கு 3,332 ரூபா வருதா? இப்போ அது டிவைடட் பை 365 டேஸ் போட்டீங்கன்னா 9 ரூபா 50 பைசாக்குள்ளதான் வரும். பாத்தீங்களா? சோஃபார் 9 ரூபா 50 பைசாக்குள்ள இந்த லேப்டாப்போட டெய்லி யூசேஜ் காஸ்டே வருது. அதாவது உங்க மொபைல் ரீசார்ஜை விட கம்மியா. இதுக்கு பேர் தான் ஃப்ரெண்ட்ஸ் ரிலையபிலிட்டி. இந்த லேப்டாப் எத்தனை வருஷம் வந்ததுக்கான காரணம் யூசரோட மெயின்டெனன்ஸ் தான். அதாவது கரெக்டா இயர்லி யூஸ் நம்ம சர்வீஸ் பண்ணிருவாங்க. அது மட்டும் இல்லாம இந்த லேப்டாப்புக்கு ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் யூஸ் பண்றாங்க. நான் கழட்டினப்ப காமிச்ச பாத்தீங்களா, இந்த லேப்டாப்ல இவ்வளவு ஸ்க்ரூஸ் வரும். ஸோ மாட்டும் போது எல்லா ஸ்க்ரூவையும் உள்ள போட்டா தான் அந்த ஃபிட் அண்ட் ஃபினிஷ் ப்ராப்பரா இருக்கும். கையில் எடுத்தீங்கன்னா ஒரு டேங்க் மாதிரி இருக்கும் லேப்டாப்.